ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த டிஎன்பிசி சம்ஸ் பார்க்கலாம். இது லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். PNQR can do a piece of work in 20 days, 40 days. They started the work together and Q left after some days of work. P finished the remaining work in 8 days. After how many days from the start did Q leave? P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20-40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்னா கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள். இப்போ ஒரு ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா total work minus remaining work by combined work. அதாவது டோட்டல் ஒர்க் வந்து எப்படின்னா, இந்த 20 days 40 days இருக்கு இல்லைங்களா, இந்த PQ இவங்க ரெண்டு பேர் 20 days 40 days இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 40 கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் வேல்யூ 40 இல்லையா, அப்படியும் போடலாம், இல்லை எல்சிஎம் மட்டும் போடலாம். ஸோ இதனுடைய எல்சிஎம் வந்து 40. இதுதான் டோட்டல் ஒர்க். இப்போ டோட்டல் ஒர்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மைனஸ் ரிமைனிங் ஒர்க் வந்து இந்த 8 days இருக்காங்க இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு பியோடைய 1 days ஒர்க்கு பார்க்கலாம். பியோடைய 1 day ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கை பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் 1 day ஒர்க்கு. ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். கியூஸுடைய 1 day ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 40-ஐ கியூடைய டோட்டல் டேஸில் எத்தனை நாள் முடிப்பார், 40 நாளையா, டிவைட் பண்ணிங்கன்னா 1. இது 2 யூனிட், இது 1 யூனிட். ஸோ இதை கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட் வரும். இதுதான் என்னது, கம்பைன்டு ஒர்க். ஸோ கம்பைன்டு ஒர்க் வந்து 3. ரிமைனிங் ஒர்க் வந்து பி 8 நாட்களில் முடிக்கிறார் இல்லைங்களா. அப்போ 8 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ பி வந்து 8 நாளில் முடிக்கிறாரு. அப்போ அவருடைய டோட்டல் ஒர்க் வந்து 2 யூனிட்ஸ். அப்போ ரிமைனிங் ஒர்க்கு 8 × 2 16 வரும். அதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 40 - 16 24 வரும். பை 3 8 days. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 20க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுங்க. 40 அதுதான் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு 40 யூனிட். அப்புறம் பீஸுடைய 1 day ஒர்க் வந்து இந்த 40-ஐ 20-ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2 யூனிட் வரும். கியூஸுடைய 1 day ஒர்க் வந்து 40-ஐ 40-ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 யூனிட் வரும். கம்பைன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்ஸ் வரும். இப்போ ரிமைனிங் ஒர்க்கை வந்து பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் இல்லைங்களா. அப்போ 8 × 2 2னா அந்த 2 யூனிட்ஸ், அது பார்த்திங்கன்னா 16 வரும். அதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. இப்போ இது என்னது, ரிமைனிங் ஒர்க்கு. அப்போது இதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கம்பைன் ஒர்க் வந்து பியோடைய 1 day ஒர்க்கு கியூடைய 1 day ஒர்க்கு ஆட் பண்ணால் 3 யூனிட்ஸ். பை 3 பண்ணிங்கன்னா 8 daysல வரும். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டிவைட் 2602 between A and B. The amount of A at the end of 6 year equal to amount of B end of the 8 year compounded interestல 4%க்கு கேட்குறாங்க. அதுதான் இங்கே தமிழில் 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்கள் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்கள் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் தெரியும். என்னது, P × 1 + R/100 பவர் n ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஏக்கும் பிக்கும் அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா பாருங்கள், A × 1 + 4/100 பவர் 6. ஏன்னா ஏ வந்து 6 year தானே. அப்புறம் B × 1 + 4/100 8 years. பி வந்து 8 years இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஏ வந்து 104/100. இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 × 100 100 100 + 4 104 பவர் 6. இதுவும் அதே மாதிரி எடுத்திங்கன்னா 104/100 பவர் 8ன்னு ஆன்சர் வரும். இப்போது இங்கே 104/100 104 போகிறேன். இந்த பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துங்க. A/B இதையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா
2 டைம் கட் ஆகிடும். அப்போ 104/100 பவர் 2ன்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 52/15 வரும். திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 26/25 வரும். அப்போ A/B is equal to 26/25 ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணனா 676/625 கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், இந்த 625 டபுளாக பண்ணிங்கன்னா 1250 வரும். ஸோ எந்த ஆப்ஷனும் அந்த மாதிரி கிடையாது. அப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 676/625 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரேஷியோ தானே A/B. அப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள், இந்த 1352 12550 இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும், 676/625. அப்போ இந்த தான் ரேஷியோ கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 1352/1250 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 676/625. ஸோ இதே ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரூபாய் 68,000 at 16 2/3% per annum for 9 months. ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கும் 16 2/3% வருட வட்டி விகிதத்தின் தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், என்னது? PNR/100. சரிங்களா? ஸோ 68,000க்கு அப்போ பியோட வேல்யூ 68,000, என்னோட வேல்யூ 9 மந்த்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் 6% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த எண் வந்து என்னது? 9 மாதங்கள் தானே கொடுத்துருக்காங்க. அதை இயருக்கு மாற்றணும்னா 9/12ன்னு போடணும். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 63 2/3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதே நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது, இதை இம்ப்ராப்பரில் மாற்றினீங்கன்னா 16 × 3 48, 48 × 2 48 + 2 50, 50/3 வரும் உங்களுக்கு. ஸோ மாற்றிக்கிங்க 50/3 50/3% இருக்குது. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. பீரியட் வேல்யூ 68,000 இன்ட்டு என் வேல்யூ 9/12, ஏன்னா இயருக்கு மாற்றிட்டோம், 1 இயருக்கு மாற்றிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றிட்டா 50/3. இங்கே இருக்கிற 100 வந்து 1/100 போட்டுருங்க. சரி, இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? 0 0, இங்கே இருக்கிற 2 0 கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 3யும் வந்து 3 டைம்ஸ், இந்த 3 and 12ம் 4 டைம்ஸ் கட் ஆகிடும். சரிங்களா? இது 2 டைம், இது 25 டைம்ஸ் கட் ஆகிடும். இந்த 2 வந்து 68 3 டைம் 4 டைம் 0, அப்போ எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் 340 × 25. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் ஆன்சர் பாருங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 100 3 75 85. ஸோ 8,500 நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் 8,500. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ABC, ஏபியோட ரேஷியோ 3:7, பிசியோட ரேஷியோ 7:6. இந்த 7 இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க, இந்த 7 இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 21 49 7 6 42. இப்போ அவங்க கேட்குறது சி மற்றும் ஏன்னு கேட்குறாங்க. சி மற்றும் ஏ. சி எவ்வளோ இருக்குது? 42. ஏ வந்து 21. இது 21 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 2 ஆகிடும், இது 1 ஆகிடும். ஸோ ஆன்சர் 2/1, 2:1, 2:1ன்னு வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The ratio of two number is 3:4 and HCF is 4. The LCM is, இரண்டு எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இரண்டு எண்களின் விகிதம். அப்போ விகிதம் சொன்னாலே நம்ம 3x 4xன்னு சொல்லுவோம். நம்ம
இவற்றின் மீப்போவா அதாவது ஹெச்சிசிஎஃப் 4ன்னு தெரிஞ்சதால் இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 4. ஏன்னா ஹெச்சிசிஎஃப்னு அந்த காமன் ஃபேக்டர். ஸோ ஹெச்சிசிஎஃப் 4ன்னு வருதுன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். எக்ஸோட வேல்யூ 4 நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஹெச்சிசிஎஃப் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4s are 12ன்னு வரும். இங்கே 4 4s are 16 வரும். அப்போ அது ரெண்டு நம்பர் 12 அண்டு 16. இதோட மீசியமாக தான் என்னென்னு கேட்குறாங்க. 12க்கும் 16க்கும் மீசியமாக எடுக்க தெரியும் இல்லையா? 12க்கும் 16க்கும் இப்போ 16 இது வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகுது. 3 டைம் 4 டைம், இது 3 1 டைம் 4 டைம் 4 1 டைம் அந்த 1 டைம். அப்போ இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க. 4 3s are 12, 12 4s are 48. அப்போ ஆன்சர் 48. ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A number x is divisible by 13. When this number is divided by 16, 24, 32, it leaves a remainder 6 in each case. The least value of x is என்ன கேட்குறாங்க. ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிக சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். அதாவது என் நம்பர் இஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 13 சொல்கிறேன். அந்த நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிற நம்பரை எது 13ஆல் டிவைட் பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த 390 தான் டிவைட் ஆகும். மற்ற நம்பர் எதுவுமே டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆமாம் 390 இது ஆப்ஷன்லேருந்து பொறுத்து பெட்டர். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ 390 13ஆல் டிவைட் ஆகுது. 390 13ஆல் டிவைட் ஆகுது. 390 டிவிசிபிள் பை 13. அதே நேரத்தில் இந்த 16, 24, 32 டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 6 கிடைக்கும். நீங்கள் என்ன டிவைட் பண்ணி பாருங்கள். 390 அந்த நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிமைண்டர் 6 கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு நம்ம என்ன பண்ணுவோம். எஸ் இந்த 16, 24, 32 இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 96ன்னு கிடைக்கும். 96. சரிங்களா? 96. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா அந்த 96 இன்ட்டு ஏ ப்ளஸ் 6 ரிமைண்டர். அதாவது இந்த நம்பர் கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். அந்த நம்பர் வந்து ப்ளஸ் 6 பண்ணிங்கன்னா இந்த இருக்க ஆப்ஷனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேவோட வேல்யூ நான் வந்து ஒரு 3ன்னு எடுத்துக்கலாமா? சரி 4 எடுத்துக்கலாம். 96 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 6 4s are 24, 9 36, 38 ஆகிடுது. 38 ஆகிடுது. சரிங்களா? ஸோ 384 வருது. அப்போ 384 க்ளோஸாக வந்துடுச்சு. எல்லாமே 384க்கு க்ளோஸாக தான் இருக்குது. இப்போ இந்த நம்பர் கூட 6 ஆட் பண்ணால் 390 வருமா? அந்த நம்பர் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ண நம்பர். சரிங்களா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட கே ப்ளஸ் 6 ஏன்னா ரிமைண்டர் 6 கிடைக்கணும் இல்லையா? இப்போ கேக்கு ஒரு வேல்யூவாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இங்கே இருக்க ஆப்ஷன் எது டேலி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 390 தான் டேலி ஆகும். சரிங்களா? ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து போகிறது என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 13. ஸோ இந்த நம்பர் ஒரு நம்பர் மட்டும் தான் டிவிசிபிள் பை 13. இதை சூஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை எனக்கு எல்சிஎம் எடுத்து போடணுன்னா எல்சிஎம் 96 கே ப்ளஸ் 6 கே வேல்யூ 4 we get the 390. எப்படியும் போடலாம். ஸோ ஆப்ஷன்லேருந்து போங்க. பெஸ்ட்டு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். There are 80 students in class. If 25% are in absent particular day, find the number of students present in the class. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். 25 பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்தாங்க. அப்போ 25% நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 80க்கு. ஸோ 25 4 times 20 times. ஸோ 20 வந்து absent, 25% absent. அப்போ 25% ஆஃப் 80 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்க கேட்குறது ப்ரெசண்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 80 minus 20 60 ஸ்டூடெண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The ratio of boys and girls in class 5:3. If 16% of boys and 8% of girls failed in the examination, then find the percentage of passed students. Passed students உடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி பார்க்கலாம். சரி, ஸோ கொடுக்குறது பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ். பாய்ஸ் வந்து 5-3, 16% boys, 8% of girls are failed. இப்போ நம்ம ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சன்டேஜை பார்க்க போகிறோம். ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் எப்படின்னா இப்போ ஈஸி தான். இந்த 5 16 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 16 ப்ளஸ் 3 into 8 by 5 plus 3 டோட்டல் ரேஷியோஸ். இப்போ 5 16s நம்மளுக்கு என்ன வரும்? 80 வரும். ப்ளஸ் 3 8s 24 வரும் பை 8. இப்போ 80 ப்ளஸ் 24 104 by 8 வரும். 104 டிவைட் பண்ணிங்கன்னா 4 டைம் 52, 2 டைம் 26, 26 2 டிவைட் பண்ணிங்கன்னா 130. 13% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அவங்க கேட்குறது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்னால் 100ன்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ 13% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 100ல் -13 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 87% ஆர் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 87%.